च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी श्रीराधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா. எல்லோருக்கும் காலம் வணக்கங்கள், என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். எல்லோரையும் வருக வருகவே என்று இஸ்கான் குல்லாய் மேங்களூர் சார்பிலும் நாமனிஷ்ட சார்பிலும் வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேண்டோ போயின்னு இருக்கு இல்லையா? இப்படி இந்த படைப்பு அதுதானே பகவான் ரியலைசேஷன், பர்சனல் ஃபார்ம் ஆஃப் பகவானை கும்பிட்றவாளுக்கும் ஞானிஸ் யோகிஸ்க்கும் இதுதானே வித்தியாசம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகவான் தான் எல்லாம் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா? ஸோ அந்த இதில் நம்ம வந்து நேத்திக்கு என்ன பார்த்தோம், மாதாஜி எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாரும் சொன்னான். ஃபஸ்ட்டு வர்ஸில் இருந்த அந்த அவதாரங்கள் வந்து புருஷ அவதாரத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேஷன் சதுர்வியூகம்லாம் சொன்னான். அது பண்ணோன்னா நமக்கு இன்றைக்கி அப்புறம் டைம் கிடைக்காது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இல்லையா? முதல்ல பல்தேவராக வந்தார், அப்புறம் வந்து அந்த 4 வாசுதேவ சங்கர்ஷனா அனிருத்தா பிரத்திம்னா, அவகிட்டேருந்து அந்த சங்கர்ஷன்லேருந்து செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு நாராயணன்லேருந்து அந்த செகண்ட் 2வது சதுர்வியூகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வாசுதேவ சங்கர்ஷனாவெல்லாம் வந்தா. அந்த சங்கர்ஷனாலேருந்து வந்தது தான் மகாவிஷ்ணு அப்படிங்கக்கூடிய காரணோதாக்ஷாய விஷ்ணு. அவர் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். ஸோ அவர் வந்து அந்த மகத்தத்துவத்தை பார்த்தோன்னே, மகத்தத்துவத்தில் எல்லா மெட்டீரியல் அது பிரகிருதி, அது மகத்தத்துவம். ஸோ இவர் வந்து புருஷர் பார்த்தோன்னே அஜிட்டேயாட்டாயே அந்த சிருஷ்டி உண்டாகிறது. ஃபுல்லாக சிருஷ்டி ஃபுல்லாக உண்டானதுக்கப்புறம் அண்டங்கள், அந்த அண்டங்கள்லாம் வெறும் அண்டம் மட்டும் இருந்தால் அதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் அவரே கர்ப்போதாட்சாய விஷ்ணுவாக ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் போய் அவரோட அந்த நாபி கமலத்துலேருந்து தாமரை தண்டு வந்து அந்த தாமரை மலர் மேலே பிரம்மாவை அவரே உண்டாக்குறார். ஏன்னா அவர் வந்து தானே எல்லா வேலையும் பண்ண மாட்டார் இல்லையா? பிரைம் மினிஸ்டர்னால் தானே எல்லா வேலையும் பண்ணுவா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவார். ஸோ அது மாதிரி கிரியேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பிரம்மனை உண்டாக்கினார். அப்புறம் அந்த பிரம்மன்லேருந்து தான் மற்ற நம்ம செகண்டரி கிரியேஷன் சொல்லுவோம். முதல்ல உள்ளது வந்து பிரைமரி, அவரே உண்டாக்கினார், சர்கா விசர்கா. ஸோ அவர் வந்து எல்லாரையும் உண்டாக்குறார் இல்லையா? இப்போ வந்து அந்த பிரம்மாவோடு மானச புத்திரர்களா முதல்ல பிரம்மா உண்டாக்கினது. அவருக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து வெளியில் வந்தோடனே தெரியல, என்னது இது இப்படி இருட்டாக இருக்கே ஒன்றுமே. திருப்பியும் அந்த தண்டுக்குள்ளே போய் 1000 வருஷம் தவம் இருந்து அப்புறம் நம்ம கடவுளே அவரோட இதயத்துக்குள்ளே போய் அந்த எப்படி படைக்கணும், இந்த சதுஸ்லோக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, பாகவதம், படைப்பை எப்படி படைக்கணும் அப்படின்னு பகவானே சொல்லி கொடுக்குறார். அப்போ தான் அவருக்கு தோன்றது, ஆஹா இந்த பகவான் வந்து எவ்வளோ கருணை உள்ளவர், என்ன இதுக்கு தேர்ந்தெடுக்கிறார். பிரம்மவும் ஜீவத்தத்துவம் தான், நம்மளை மாதிரி. யார் வேணால் அந்த போஸ்ட் நம்மளை மாதிரின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப எலிவேட்டட் ஸ்டேஜில் உள்ள டிவோட்டிஸ் மாதிரி. ஸோ அவள் வந்து யார் வேணாலும் அந்த போஸ்ட்டுக்கு வரலாம் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல சொல்லியிருக்க, ஏதாவது யுகத்தில் வந்து பகவானுக்கு யாரும் கிடைக்கலன்னா பகவான் வந்து தானாகவே பிரம்மாவாக வருவாராம். ஓகே, ஸோ இப்போ வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தேன், க்ஷீரோதாக்ஷாய் விஷ்ணுவும் பார்த்தேன். பிரம்மா படைக்கக்கூடிய ஒவ்வொரு தத்துவ ஒவ்வொரு சர மூவபிள் இம்மூவபிள் எல்லாத்துக்குள்ளேயும் க்ஷீரோதாக்ஷாய் விஷ்ணு போகிறார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிரம்மா படைக்கக்கூடிய அந்த முதல் படைப்பான மானச, அவர் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் யோகம் பண்ணி பண்ணுற மாதிரி படைக்க வேண்டாம், அவர் மனசாலேயே பண்ணலாம். அவர் வந்து அந்த இது சொல்கிறோம் இல்லையா, நம்ம அந்த என்ன அக்வாட்டிக் இதெல்லாம் முட்டையை வந்து இதில் போட்டுட்டு எங்கே அந்த கரையில் அவள் வந்து அப்படி தியானம் பண்ணுங்களாம். அப்படி தான் அவளுடைய இனப்பெருக்கமாகுது. அது மாதிரி பகவான் வந்து பகவானுடைய இதை பாருங்களேன், அந்த ஆற்றலை எப்படி விதவிதமான ஆற்றலை விதவிதமான உயிரினங்களுக்கு அவர் கொடுத்துருக்கார். ஸோ பிரம்மா வந்து மனசாலேயே உண்டு பண்ணின முதலான அவதாரம் இல்லையா? அதுதான்
நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய இன்னைக்கு 6வது தான் படிக்கணும் இல்லையா? இன்னைக்கு முதல்ல என்னோட கிளாஸானே தெரியாது, நான் பார்க்கல. ஆனால் அந்த ஆர்டரில் பார்த்தா ம, இன்னைக்கு வந்து என்னோட நெக்ஸ்ட் ஆர்டராக இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து குமாரம், சத்துர்குமாரம். அவளை தான் ஃபஸ்ட்டு பகவான் வந்து படிக்கிறார். எல்லாரும் எனக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் 3 வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். முதல்ல பதம் பதமாக ஃபஸ்ட் டைம், 2வது லைனாக, 3வது ஃபுல் ஸ்லோகம். பட் எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சனத்குமாரர்கள் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர்கள். பகவானே அவளுக்கு இனிஷியேஷன் கொடுத்தார். பகவானே தானே அந்த கோபால் மந்திரத்தை அவளுக்கு கொடுத்து இனிஷியேட் பண்ணி, ஓகேப்பா போய் உலகம் ஃபுல்லாக பக்தியை பரப்புங்கன்னு சொன்னான். ஸோ நம்ம இதை ரொம்ப கவனத்தோடு சொன்னோன்னா நமக்கும் அந்த கொஞ்சம் அவகிட்ட உள்ள இதில் பக்தியிலிருந்து நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சயேவ பிரதமம் தேவக கௌமாரம் சர்க்கம் ஆஸ்ரிதக சசார துஷ்சரம் பிரஹ்ம ब्रह्मचर्यम् अखण्डितम् स एव प्रथमं देवः कौमारं सर्गमाश्रितः दुष्टरं ब्रह्मचर्यमखण्डितम् स एव प्रथमं देवः कौमारं सर्गमाश्रितः चचार दुश्चरं ब्रह्मचर्यम् अखण्डितम् ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். சத்யநாராயண் பிரபு, நீங்க இந்த வேர்ட் டு வேர்டு மீனிங் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ம். தக்கந்த சா அந்த ஏவ நிச்சயமாக பிரதமம் முதலாவதாக தேவ பரமபுருஷர் கௌமாரம் குமாரர்கள் திருமணம் ஆகாதவர்கள் எனப்படும் சர்க்கம் படைப்பு அஸ்திர கீழ கீழ் சரார இயற்றினர் துஷ்சரம் மிகவும் கடினமான செயல் பிரம்மனின் நிலையில் பிரம்மச்சரியம் பிரம்மனை அறிவதற்குரிய ஒழுக்கத்தின் கீழ் அகண்டிதம் இடைவிடாத. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. பார்த்தீங்களா, நம்ம பக்தியோட டெஃபினேஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். சவை பும்சாம் பரோதர்மோ எத்தோ பக்தி ராதோக்ஷத்தே அகைத்துக்கி ஆப்ரதிகதா. அக்கண்டிதம்ங்கிறது என்னது? இடைவிடாமல், எந்தவித தடையூறும் இல்லாமல் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமானது இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இந்த 4 குமாரர்களும் பிரம்மச்சரியத்திற்காகவே பெயர் போனவர்கள். யார் இது? வசந்தி சிவா மாதாஜி இருக்கேளா? நீங்க இந்த இது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 புத்திரர்கள் குமாரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றிருந்ததால் கடுந்தவங்களை மேற்கொண்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அமராவதி மாதாஜி, நீங்க பொருளுரை படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பொருளுரை. ஜட உலக கிருஷ்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படைத்து காத்து பிறகு மீண்டும் அளிக்கப்படுகின்றது. எனவே படைப்பிலுள்ள ஜீவராசிகளின் தந்தையான குறிப்பிட்ட வகையான பிரம்மாக்களுக்கு ஏற்ப படைப்புகளுக்கு வேறுபட்ட பெயர்கள் உள்ளன. குமாரர்கள் பதம் 8. இல்ல மாதாஜி, சைடுக்கு வந்துடுங்க. குமாரர்கள் மேலே குறிப்பிட்டது போல்
ஜட உலகின் கௌமார சிற்சி 7க்கு மேல இருக்கு பாருங்க, அது படிங்க. குமாரர்கள் மேலே குறிப்பிட்டது போல் ஜட உலகில் கௌமார கிருஷ்டியில் தோன்றினர். பிரம்ம உணர்வுக்கான முறையை நமக்கு போதிப்பதற்காக அவர்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொண்டனர். இக்குமாரர்கள் சக்தியளிக்கப்பட்ட அவதாரங்களாவர். மேலும் கடுமையான ஒழுக்க விதிகளை நிறைவேற்றும் முன் அவர்கள் அனைவரும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆயினர். முதலில் ஒருவன் பிராமண தகுதி முறைகளை பெற வேண்டும். அது பிறப்பளவில் இல்லாமல் குணத்தின் அளவில் இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பிரம்மத்தை அறியும் முறையை ஒருவன் மேற்கொள்ள முடியும் என்பதையே இவ்வுதாரணம் சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரியே நஷ்டப்பிராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகீ. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரும் யத் கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரி ஓம் தத் சத். எஸ், பத்மா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். நேத்திக்கு படித்த அந்த 6 விதமான படைப்புகள் சொல்கிறேன்ல மாதாஜி, 6 டைப்ஸ் சொன்னார் இல்லையா, அது சொல்கிறேன்ல. ஹரே கிருஷ்ணா. புருஷாவதாரம் அதுலேருந்து ஆரம்பிச்சு கேட்குறதா பத்மா மாதாஜி? உங்கள் ஹேண்ட் ரைஸ்டாக இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. புருஷாவதாரம், புருஷாவதாரத்துக்குள்ள போக வேண்டாம் மாதாஜி. குணாவதாரம், மன்வந்தர அவதாரம், லீலாவதாரம், சத்யாவேஷாவதாரம். கரெக்ட். ஹரி போல். தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எப்படி முதல்ல புருஷாவதாரம் வந்தது, புருஷாவதாரத்தில் அந்த 3 நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரிவைஸ் வேறு பண்ணினோம். அப்புறம் வந்து யுகங்கள் வருது இல்லையா, 4 யுகங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்ய, திரேதா, துவாபரன், கலி. அதிலெல்லாம் பகவான் இதுப்பா ஒரே நிமிஷம், நான் பிரபுஜியை இது பண்ணேன். பிரபுஜி, நான் உங்களை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன், கோஹோஸ்ட் பண்ணிட்டேன். பிரபுஜி கொஞ்சம் அந்த மைக்கு பார்த்துக்கோங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் வருது குணாவதாரம். அதுவும் நேற்றுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினா 3 குணங்களுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டு. அப்புறம் நிறைய லீலாவதாரம் வருது. லீலாவதாரத்தில் நிறைய அந்த நரசிம்மர் எல்லா எக்ஸாம்பிளும் நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா. வராக அவதாரம், வாமன அவதாரம் எல்லாம். இன்னைக்கு வந்து வருது நம்ம சத்துர்குமார்கள் வந்தது வந்து என்ன, சத்யாவேஷ அவதாரம். சத்யாவேஷ அவதாரம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக படைப்பா. அதை பர்டிகுலர் பர்பஸ் முடிஞ்ச உடனே லைக் நம்ம யார் சொல்லலாம், அவர் ஈவன் ஸ்ரீல பிரபுபாதர் கூட சத்யாவேஷ அவதாரம் தான் சொல்கிறார். இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு இல்லையா. அவாவா வந்து நான் தான் பகவான், நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் கூட சத்யாவேஷ அவதாரம் வந்து நமக்கு அவ்வளவு அழகான கிருஷ்ண கான்ஷியஸை கொடுத்து இவ்வளோ அழகாக உலகம் முழுவதிலும் பரப்பிட்டு அவ கோலத்துக்கு தன்னோட தாமத்துக்கு போயிட்டார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக. ஸோ இந்த அவதாரத்தோட பர்பஸ் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்பஸ். இந்த அவதாரத்தோட பர்பஸ் அது வந்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் தெரியுமா, பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் பாருங்களேன் நிறைய சக்தி இருக்கும். நம்ம யோசிக்கிறோம், அவள் எப்படி இப்படி வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இப்படி எப்போ பாரு சஞ்சலம் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ அழகாக சர்வீஸ் பண்ண முடியறதுன்னு. ஏன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் அந்த 2 விதமான அந்த பிளட்டு என்ன, முதல்ல சக்தி அப்புறம் மலம்னு பிரிஞ்சு விடுறது. நம்ம சாப்பிட்றது அத்தனையும் பிளட்டுலேருந்து அந்த பிந்துக்கள் வருது இல்லையா. அந்த பிந்துக்கள் தான் நம்மளை வந்து அப்பப்போ வியாதி வரும்போது அந்த வியாதிக்குள்ள ரெசிஸ்டன்ஸை நமக்கு கொடுக்கறது. அதுதான் அந்த பிந்துக்களை வந்து நம்ம பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காமல் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம்
வச்சுக்கிட்டோம்னாக்கா வியாதிகள் வரும்போது நம்மளால தாங்க முடியாது. ஒரு வாட்டி அதே மாதிரி தான் இதில் மாயாப்பூரில் வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டேன். அப்போ ஷீல பிரபாத் வந்து பார்த்தார், என்னடா இது அத்தனை பேர் கிரகஸ்தர்கள் எல்லாரும் இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு இந்த வியாதிக்கு இதாயின்னு இருக்காளே, அடிமையாயின்னு இருக்காளே. அப்போ அவர் சொன்னார், பாருங்கோ இந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அவள்லாம் சன்னியாசிகள் எல்லாம் பாருங்கோ எவ்வளோ அழகாக இந்த வியாதியிலேருந்து கொஞ்சம் கூட அதுக்கு அடிமையாகாமல் அவளால் எவ்வளோ மீறி வந்து சக்தியினால் பண்ண முடியாது பாருங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு. தென் என்னன்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவா. அதனால தான் நம்ம இஸ்கானில் சொல்கிறோம், அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணி நம்ம குழந்தைகள் கிருஷ்ணா கான்ஷியஸ் குழந்தைகளை பெற்றுக்கார்த்தக்காக மட்டும்தான் இந்த சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம ஜடல் புலன்களுக்கு அடிமையாகி அதுக்காக இந்த சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இல்லையா? ஸோ இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறவா வந்து ஓகே, அது ஒன்று பிரம்மச்சரியம். அப்புறம் வந்து இவாளோட மெயின் இந்த அவதாரத்தில் அவள் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பகவானே வந்தார் அப்படின்னோனாக்கா, பகவானோட அவதாரம் தானே. பகவானை நம்ம புரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜட இயற்கையில் ஊழ்ந்துட்டோன்னா அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, அது அவ்வளோ வாஸ்டானது. ஆனால் பகவானை புரிஞ்சுக்கிறது ஈஸி. அது எப்படி மாதாஜி? ஏன்னா பகவான் நமக்கு ஆச்சாரியர்களை கொடுக்குறாளே. ஜட இதிலெல்லாம் அவள் வந்து என்னத்தெல்லாமோ எதிரா இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு நேத்திக்கு சொன்ன இந்த கருத்து தப்பு அப்படின்னு மாற்றின்னு போயின்னு இருக்கா. ஆனால் இது வந்து பகவான் மூலமாக அனுப்பப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு மூலமாக நமக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி அந்த நாலேஜ், ஆன்மீகத்தை பற்றியான அறிவு நமக்கு கிடைக்கிறதுனால அது ஒரு உன்னதமான அறிவு. ஸோ பகவானை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் வேணா புரிஞ்சுக்கலாம். இந்த காஸ்ட், இந்த கம்யூனிட்டி, இந்த கண்ட்ரியில் உள்ளவா கிடையவே கிடையாது. யார் வேணா, எனி காமன் மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இவ வந்து இந்த சனத்குமாரர்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவாளாக இருந்தா. ஆனால் என்னென்னா அவள் வந்து முதல்ல என்ன ஒரு இந்த சாஸ்திரங்களெல்லாம் நல்லா படிக்கணும். படித்தாதான் அவளுக்கு அது இருந்தது. சாஸ்திரங்களை வார்த்தை வார்த்தையாக ஃபுல் சாஸ்திரமும் நம்ம படித்து அதை பரப்பணும் அப்படின்னனால முதல்ல அவள் வந்து ஞானிகளாக இருந்தாள் இல்லையா? ஞானிகள்னா என்ன? ஞானிகள் வந்து பிரம்மன் ரியலைசேஷனில் மட்டும் இருப்பாள். பிரம்மன் ரியலைசேஷன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வதந்தி தத் விதஸ்தத்துவம் விஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இத்தி சப்தத்தே. ஸோ இவ வந்து ஞானிகளாக இருந்ததுனால அந்த பிரம்மன் எஃபல்ஜன்ஸை பற்றி நல்லா புரிஞ்சுண்டா. ஆனால் இதே இதில் அதான் பகவான் சொல்கிறார் இல்லையா, 4 விதமான மனுஷன் வந்து என்கிட்ட வருவா. அவள் வந்தானாக்க அவள் வந்து பக்தர்கள் ஆயிடுவா. 7th சாப்டரில் சொல்கிறார் இல்லையா, யார்? ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. அதே இதில் பகவான் என்ன சொல்கிறார், இந்த 4 விதமான உள்ள விதங்களான மனிதர்களிடம் எனக்கு ஞானிகளை ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஞானிகள் அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு இருக்கா. அந்த பிரம்மன் ரியலைசேஷன் ஞானத்தை பரமாத்மா ஞானமாகவும் பகவான் ஞானமாகவும் மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ததாமி புத்தி யோகம் தம், நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பகவானே அதில் சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால இந்த ஞானிகள் வந்து இப்போ ஞானிகள்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பண்ணுறது பகவானே பார்த்துட்டார். இவாள் அப்படியே யோகிகள் ஆக்கினார். இவள் பெரிய சித்திகள், ரொம்ப அழகாக இருப்பா. இவாளுக்கு வயசு ஆக்சுவலாக பிரம்மா படைச்சவொன்னு சொல்லிட்டார், ஓ மை டியர் சில்ட்ரன், பகவான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை என்ன? இந்த இதை பரப்பணும், எனது மனித இனத்தை பரப்பணும், சிருஷ்டிகளை படைக்கணும், ஜீவத்தத்துவக்களை நிறைய படைச்சுன்னு போகணும். ஓகே எல்லாரும் போங்கோ, எல்லாரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த சிருஷ்டியை என்னை பரப்புறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கோ. இவெல்லாம் பெரிய கையெடுத்து கும்பிடு. ஓ மை டியர் ஃபாதர், மன்னிச்சுடுங்கோப்பா, நாங்கள் இதுக்காக பிறக்கல, தயவுசெய்து எங்களை மன்னிச்சுடுங்கோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்கோ. நாங்கள் வந்து பகவானோட தத்துவங்களை புரிஞ்சுட்டு, ஐ மீன் பகவானால் எழுதப்பட்ட அந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்களை புரிஞ்சுட்டு அந்த சாஸ்திரத்தை தான் நாங்கள் பரப்ப போகிறோம் அப்படின்னு பெரிய கும்பிடு போட்டுட்டு, அவளுக்கு சக்திகள் நிறைய உண்டு இல்லையா? அவள் இந்த எந்த சக்தி வாங்கிட்டா? என்றும் 6 16 இல்லை, 1 எடுத்துட்டா. என்றும் 6 5-6 வயசு குழந்தையா, அவ்வளோ க்யூட்டா. நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணேன், பார்க்குறேன் டைம் இருக்கான்னு காட்டுறதுக்கு. 5-6 வயசு குழந்தையா அப்படியே ஜொலிக்கும்.
அவளை பார்த்தோன்னாக்கா, ஏன்னா அவன் அந்த மெட்டீரியல் இதில் போய் தன்னோட வாழ்க்கையை வீணாக்காமல், தன்னோட சக்திகளை எல்லாம் உடம்புல வீணாக்காமல் இருந்தா இல்லையா? அதனால என்றும் ஆறாக அவள் வந்து அந்த வெறும் ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த துணி ஃபுல்லாக உடம்புலலாம் போட்டுக்க மாட்டா. அந்த அவளோடு அந்த மர்மஸ்தானத்தை மறைக்கணும், அவ்வளோதான் அவளுக்கு. அப்படி போட்டுட்டு அப்படியே சஞ்சலம் பண்ணுவா 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 பாருங்கோ. ஸோ அவள் வந்து இப்போ யோகி ஆயிட்டா. யோகினா என்ன? யோக தத்துவம் சாங்கியம், அது வந்து கபில தேவர் கொடுத்த அந்த மைண்டு கண்ட்ரோல், இன்டெலிஜென்ஸ்னால நம்ம வேலை பண்ணணும், சென்சஸ் கண்ட்ரோல், அது எல்லாத்தையும் அதை ஆதிக்கமாக்கி கொண்டு என்ன பண்ணுறா அவள் வந்து இப்போ வந்து அவளுக்கு நிறைய சக்திகள் சித்திகள் எல்லாம் கிடச்சிடுது, எங்கே வேணால் சஞ்சரிக்கலாம். ஸோ அப்படியே சஞ்சரிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஒரு நாள் பார்த்தா அவள் வைகுண்டத்துக்கு போயிடுறான். வைகுண்டத்துக்கு போனோன்னா அப்படி சிந்தாமணி பிரகர சத்வசு கல்ப விரக்ஷன், அது அப்படி சிந்தாமணி கல்ப விரக்ஷு எல்லாம் இருக்கு. லக்ஷாபினி சுசுரபீர் அபிபாலயந்தம், லக்ஷ்மி சகசிர சத்தகோட்டி பிரம்ம சேவியமானம், அவ்வளோ லக்ஷ்மிகள் அவளாம் நாராயணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா, பாத சேவனம். அப்படியே அந்த லோகத்தை பார்த்தோன்னே அவளுக்கே தெரியல நம்ம எங்கே வந்துட்டோம், பூரிச்சு போயிட்டா. ஸோ மடமடன்னு வைகுண்டத்துக்கு உள்ளே போகிறதுக்காக போகிறா. போகும்போது ஆனால் விஷ்ணு அங்கே என்ன பண்ணியிருக்கார், 2 காவல்காரர் வச்சுருக்காரு, யார் வேணால் உள்ளே நுழைய முடியாது இல்லையா? ஈவன் பிரம்மா போனால் கூட அவகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவள் போய் உள்ளே போய் நாராயணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வருவா. கரெக்ட் மாதாஜி. ஸோ அந்த காவலாளர்களான ஜெயா விஜயாவுக்கு வந்து ஏய் எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது, நில்லுங்க அப்படிங்கிறா. இவா வந்து யோகிகள் சித்திகள், இவாளுக்கு அப்படி வந்தது கோபம். அதனால தான் நம்ம யோகிகளாக இருந்தாலும் நிறைய யோகிகள் பார்த்துருக்கோம் இல்லையா கோபத்தில். சௌபரி முனி, இவன் விஸ்வாமித்ரா, வால்மீகி, இவ எல்லாம் நம்ம விஸ்வாமித்திரர் எத்தனை வாட்டி கோபத்தில் எரிச்சிருக்கார் அப்படியே ரம்பைய. ஸோ அவளுடைய சக்திகள் எல்லாம் போயிடும். ஸோ இவ வந்து என்ன பண்ணுறா, கோபத்தில் நீ யார் எங்களை நிறுத்துறதுக்கு, நீங்கள்லாம் இப்படி நிறுத்தினேன் பாருங்க, உங்களுக்கு நாங்கள் சாபம் கொடுக்குறோம், நீங்கள் இப்போ என்ன பண்ணுவேன், பூலோகத்துக்கு போய் பூலோகத்தில் அவஸ்தைப்பட போகிறீள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுறா. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட உடனே பகவான் அங்கேருந்து வந்துடுறார். பகவான் வந்த உடனே அப்படி ஒரு பியூட்டிஃபுல் வெர்ஸ் இருக்கு பாகவதத்தில், அவரோட பாதத்தில் உள்ள அந்த துளசியோட ஸ்மெல் வந்து தான் இவா எல்லாரும் அப்படியே அந்த பரமாத்மா ரியலைசேஷன். யோகிகள்லாம் பரமாத்மா தானே, ஞானிகள் வந்து பிரம்மன் ரியலைசேஷன், யோகிகள் அவளோட சித்தியில் வந்து பரமாத்மாவை பார்க்குறார் அந்த 8வது ஸ்டேஜில் இருக்கும்போது. ஸோ அந்த பரமாத்மா ரியலைசேஷன் அது அப்படியே சரண்டர் ஆகிடுற. பகவானோட உருவம் அந்த மாதிரி எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய உருவம் இல்லையா, அது அப்படியே சாஷ்டாங்கமா அவள் அப்படி ஒரு அழகான படம் இருக்கு, அப்படியே பகவானை கட்டின்றாளாம். ஒருத்தர் கையை கட்டிக்கிறா, ஒருத்தர் காலை கட்டிக்கிறா. நம்மளோட இஸ்கான் டிசைர் ட்ரீல நீங்கள் சனத்குமாரன் போட்டேன்னா வரும், அதுவும் இருக்கு, நான் டைமை பொறுத்து எல்லாம் காட்டுறேன். ஸோ அவள் வந்து அப்படியே பகவானை போய் கட்டின்றா. அப்புறம் வந்து பகவானுக்கு வந்து பகவான் ஜெய விஜயா கிட்ட ஜெய விஜயாவை பற்றி சனத்குமாரர்கள்கிட்ட சொல்கிற ரொம்ப அழகான அது என்ன தெரியுமா, பகவானே மன்னிப்பு கேட்குறாளாம். ஏன்னா பகவானுக்கு 2 பேரும் வேணும், சனத்குமாரர்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ஜெய் விஜயாவும் இம்பார்ட்டண்ட். அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து உங்களை அவள் புரிஞ்சிக்கல, என்னோட தப்பு தான் போல இருக்கு, அவளுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இந்த மாதிரி என்னோட பக்தர்கள் வந்தானாக்க என்னோட பர்மிஷனுக்கு அவசியமே இல்லை, நீங்களும் அவளுக்கு ஒபேசன்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புங்கோன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் ஒரு வேலை பண்ணலாமா, இவளுக்கு வந்து அந்த டியூரேஷனை குறைச்சிட்டு, நீங்கள் இந்த பூலோகத்துக்கு போய் அவஸ்தைப்படணும்னு சொன்னேலே அதை குறைச்சிடலாமா, ஒரு வந்து 3 வாட்டி அவள் போட்டோம், அசுராலாக போட்டோம் போய், ஏன்னா அவள் வந்து 3 ஜென்மத்திலேயே என்கிட்ட திரும்பி வந்துடுவா, அவளுக்கும் என்னை விட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 3 பர்த் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ராவன் கும்பகர்ணா அண்ட் கிரண்யாக்ஷ ஹிரண்ய கஷிப்பு. அப்புறம் 3வது நம்ம துவாபர யுகத்தில், துவாபர யார் சொல்ல போகிறீர்கள், ஹரே கிருஷ்ணா. துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் 2 பேரை, ஹரே கிருஷ்ணா, சிசுபாலன் தண்டவக்ரா. ஸோ திரேதா யுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் அப்படின்னு வந்துட்டு அவள் திரும்பி போயிடுறா உடனே. ஓகேயா? ஸோ இவ வந்து நான் பக்தர்களாக மாறிட்டா. ஸோ இவ வந்து என்னெல்லாம் 4 விதமான யார் சனத்குமாரர்கள் அவளோட ஆன்மீக வாழ்க்கை மூலமாக முதல்ல வந்து அவள் தபம்
யஜ்ஞதான தப்பம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தப்பம் ஆஸ்டரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆஸ்டரிட்டி இல்லைனாக்க நம்ம வாழ்க்கைக்குள்ள இத்தனை சாஸ்திரங்களையும் படிச்சுண்டு இவ்வளோ யோக சித்தியிலும் அவள் மேலே வந்து எல்லாம் பண்ணணும்னா எவ்வளோ ஆஸ்டரிட்டி பண்ணணும் இல்லையா. ஸோ அவள் வந்து நமக்கு பகவான் ஆக்சுவலாக பகவான் தானே அவதாரம் எடுத்து வர. பகவான் எதை நமக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாருனாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. தபம், பிரம்மச்சரியம், சாங்கியம், வைராகியம், இந்த 4 விதமான கல்வி ஞானத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த அவதாரம் எடுத்து வந்தார். ஸோ இவ வந்து தபத்தில் சிறந்தவா அண்ட் ஃபுல் லைஃபும் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினவா. சாங்கியம்ங்கிறது என்னது, நமக்கு மைண்ட் கண்ட்ரோல், சென்சஸ் கண்ட்ரோல் இல்லையா. நம்ம மைண்டு வந்து என்ன சொல்கிறது, மைண்ட் ஆக்சுவலாக ஷுட் பி கண்ட்ரோல் பை இன்டெலிஜென்ஸ். உள்டாக நடக்கும். நம்ம சென்சஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மைண்டு இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் நமக்கு இந்த பௌதிகத்திலேருந்து வெளியில் வர முடியலை. இது ரொம்ப சூக்ஷ்மமானது பாருங்க, நமக்கு சூக்ஷ்மமானது. போன வாட்டி கிளாஸில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அந்த சக்தி இல்லாத இந்திரியங்கள் அது வந்து வெறும் உறுப்புகள் தான். இப்போ காதுக்கு கேட்குற சக்தி இல்லைன்னா காதுக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த மாதிரி இந்த சக்தி இல்லாத உறுப்புகளை விட பெட்டர் வந்து கேட்கக்கூடிய சக்தி உள்ள சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த கேட்க சக்தி உள்ள சென்ஸ் ஆர்கன்ஸையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மைண்டு, அதையும் விட சூக்ஷ்மமானது இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஃபுல் உடம்பே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுனாக்க ரொம்ப ஈஸி. வாழ்க்கையை நம்ம வந்து கரெக்டாக அப்படி வைராக்கியம் வந்துடும் நமக்கு இல்லையா. எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் வந்துடும். ஸோ இவன் எந்த 4 விதமான இதில் இருந்தா, தபம், பிரம்மச்சரியம், சாங்கியம் அண்ட் வைராகியம். ஓகேயா. அண்ட் ஹரே கிருஷ்ணா. நான் அந்த இது ட்ரை பண்ணட்டுமா சனத்குமார் அவர்களோட? ஒரே செகண்ட் இருங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 4 குமாராஸ் தெரியறதான்னு சொல்லுங்க. தெரியலையா? வரலன்னு நினைக்கிறேன். 4 குமாராஸ் தெரியறாளா? எப்படி இருக்கா பாருங்க, நமக்கே தோன்றது இல்லையா. அப்படியே அவளுக்கு ஒபேசன்சஸ் பே பண்ணி அவகிட்டேருந்து நம்ம இது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்து மகாஜன்களில் ஒருத்தர். மகாஜன்னா யாரு? மகாஜன்களுக்கு பக்தர்களை தவிர இது ஒரு நிமிஷம் பிபிடி என்னமோ ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். சரி, இவ வந்து மகாஜன்களில் ஒருவர். மகாஜன்லாம் யாரு? ஸ்வயம்பு நாரதா சம்பு குமார கபிலோ முனக பிரகலாதோ ஜனகோ பீஷ்ம பலிர்வையாச கிர்வயம். வயம் இங்கே சொல்கிறது வந்து யமராஜா. அவர் தன்னை சொல்லிக்கிறார். இந்த வெர்ஸ் வந்து அஜாமிலோட இதில் வருது. அஜாமில் அவள் வந்து கூட்டின்னு போகும்போது யார் யமதூத்தர்களால் கூட்டின்னு போக முடியலை இல்லையா. அப்போ வந்து அவள் போய் கேட்குறா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவர் சொல்றார், அது இந்த மாதிரி மகாஜன்லாம் இருக்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வயம், நானும் அதில் ஒருவன். யாரெல்லாம்? பிரம்மா, நாரதா, சம்பு குமாரர்கள். இந்த சனத்குமாரர்கள் யாரு? சனத்குமாரர்கள் சனத்க, சனாதி, சனாதன, சனத்குமாரா 4 பேர் அவ பேரு. இந்த 4 குமாரர்களும் இந்த மகாஜன்ல ஒண்ணு. துவாதசி தேவி ஜானீமோ தர்மாம் பாகவதம் பதாக குஹ்யம் விஷுத்தம் துர்போதம். குஹ்யம், விஷுத்தம், துர்போதம். எவ்வளோ அழகான பாருங்க. ரொம்ப சீக்ரெட்டான குஹ்யம், குஹ்யத்தம நாலேஜ் பார்த்துருக்கோம் இல்லையா. அது என்னது? பகவான் சொல்கிறாரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாலேஜ். ஃபஸ்ட்டு சொல்லும்போது 9th சாப்டரில் என்ன சொல்கிறார்? லாஸ்ட் வேர்ஸ், மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமி வைஷசி யுக்த்வம் ஆத்மானம் மத்பராயணம். எனக்கு ஒபேசன் பே பண்ணு, என்னை எப்பயும் நினச்சிக்கோ. இதுதான் உள்ளதுலேயே சீக்ரெட்டான நாலேஜ். அது 9th சாப்டரில் சொன்னதுனால அதை கொடுத்தார். 18th சாப்டரில் மோஸ்ட் சீக்ரெட் நாலேஜ் என்ன கொடுத்தார்? எல்லாருக்கும் தெரியும். என்னது? ஹரே கிருஷ்ணா. மோஸ்ட் சீக்ரெட் நாலேஜ். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. சொல்கிறார் இல்லையா, சரண்டர் அடைங்கோ. அந்த சரண்டர் அடையறதுக்கு எப்படி சரண்டர் அடையணும்? அங்கே தான் பகவத்கீதையில் அங்கே ஸ்டாப் பண்ணினார். சரண்டர் ஆகுங்கோப்பான்னு பாகவதம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சரண்டர் ஆகணும்? வைஷ்ணவ ஆட்களுக்கு சரண்டர் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இந்த மகாஜனுக்கு வந்து நம்ம என்னைக்குமே
இந்த மகாஜனோட வருஷம் ஞாபகம் வச்சுட்டு காலங்காத்தால ஒரு வாட்டி வாழ்க்கை நம்ம சரண்டர் ஆனோன்னா என்ன, ஓ மகாஜன்களே, நீங்கள் எப்படி பகவானோட பக்தர்களாக இருந்தீர்கள், எங்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்க நம்ம எல்லாரும் பகவானோட அந்த ஞானத்தில் ஞானி யோகி அண்ட் பகவான் ரியலைசேஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் மிகுந்த நன்றி. யார் கை தூக்கின மாதிரி ஒரு ஹேண்ட் ரைஸ்டாக இருந்தது, அதான் பார்த்தேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மாதாஜி. ஹரி வாழ்க போல். வளமுடன். ஹரே கிருஷ்ணா. Yes, ரொம்ப பிரபு. நல்லா இருந்தது மாதாஜி. ரொம்ப ஹரிகரா நல்லா பண்ற மாதிரி இருந்தது. ஹரி ஹரி. அந்த இது சூப்பர். இருக்கு, நமக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கல மாதாஜி. அதில் ஃபுல்லாக எப்படி வைராகியத்துலேருந்து பகவானோட இதுக்கு வரணும் தமிழில் அது எழுதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் என்னோட லைவ்